அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா விமான சேவைகள் அடுத்தடுத்து பல்வேறு இடர்களை எதிர்கொண்டு வருகின்றன. ஒரே நாளில் ஏர் இந்தியாவின் 7 சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த 6 நாட்களில் 83 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அகமதாபாத்தில் இருந்து கடந்த 12ஆம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. அந்த அதிர்ச்சியில் இருந்தே பொதுமக்கள் மீளாத நிலையில் ஒரே நாளில் 7 விமான சேவைகளை தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட காரணங்களால் ஏர் இந்தியா ரத்து செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கொல்கத்தா வழியாக மும்பை வந்த விமானம் திட்டமிட்டபடி கொல்கத்தா விமான நிலையம் வந்த நிலையில் இடதுபக்க என்ஜின் செயலிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி பயணிகள் இறக்கிவிடப்பட்டு விமானம் பழுது நீக்க கொண்டு செல்லப்பட்டது. We thought it was just normal refueling and then the pilot said, "Oh, 15-minute delay, 15-minute, 20-minute delay," and then it kept going for 5 hours. இதேபோல டெல்லியில் இருந்து துபாய் செல்ல இருந்த AI 915, டெல்லியில் இருந்து வியன்னா செல்லக்கூடிய AI 153, டெல்லியில் இருந்து பாரிஸ் பறக்க இருந்த AI 143 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல இருந்த AI 159 விமானமும், பெங்களூருவில் இருந்து லண்டன் பறக்க இருந்த AI 133 விமானம், லண்டனில் இருந்து அமிர்தசர செல்ல இருந்த AI 170 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல பிராங்க்பர்ட்டில் இருந்து ஐதராபாத் வரும் லுப்தான்சா விமானம், லண்டனில் இருந்து சென்னை வரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. அகமதாபாத் விமான விபத்திற்கு பிறகு போயிங் நிறுவனத்தின் 7878 ட்ரீம் லைனர் விமானங்கள் மீதான சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 78 ட்ரீம் லைனர் வகையைச் சேர்ந்ததாகும். இந்நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமில்லை என்றும் விமான சோதனைகளுக்கு போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டது. ஈரான் வான்வெளியில் செல்ல கட்டுப்பாடு உள்ளிட்டவையே காரணம் என்றும் ஏர் இந்தியா விளக்கமளித்துள்ளது. இதனிடையே கடந்த 12ஆம் தேதி முதல் நேற்று வரை 6 நாட்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட காரணங்களால் ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் 83 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதில் 66 விமானங்கள் போயிங் 787 வகை விமானங்களாகும். இந்நிலையில் ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளுடன் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமான DGCA ஆலோசனை நடத்தியது. அப்போது ஏர் இந்தியா விமானங்களில் அடுத்தடுத்து நிகழும் பராமரிப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகள் கவலை எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு தரநிலைகள் மற்றும் பயணிகள் சேவை விதிமுறைகளை இரு விமான நிறுவனங்களும் கடைபிடிப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தவும், ஒழுங்குமுறை இணக்கத்தை பராமரித்தல் மற்றும் செயல்பாட்டு நம்பகத்தன்மையை மேம்படுத்தவும் DGCA அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. போக்குவரத்து சிக்கல்களால் ஏற்படும் பயணிகள் தாமதங்களை குறைக்க போதுமான உதிரி பாகங்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும், விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கவும் விமான நிறுவனத்திற்கு DGCA அறிவுறுத்தியுள்ளது.